அபிரகாம், தமிழக அரசில் முதலமைச்சரின் அரசியல் பிரிவு செயலாளராக ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளும் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கார்த்திக் சிதம்பரமும், இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் வன்னியரசு ஆகியோர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அரசவைகளில் மன்னர்களின் ஆஸ்தான ஜோதிடர்களாக வலம் வந்தவர்கள் இப்போது அறிவியல் சிந்தனையை வளர்த்திருக்க வேண்டிய யுகத்தில் ஜோதிடர்களை அரசு பதவியில் நியமிக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நியமனம் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்றும் உடனடியாக ரத்தன் பண்டிட் வெற்றிவேலின் நியமனத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களே தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள சூழ்நிலையில் இங்கு காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. இதே போல தமிழக அரசு பதவியில் செயலாளர் பதவிக்கு இணையாக முதலமைச்சரின் அரசியல் பிரிவு செயலாளராக ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்னும் ஜோதிடர் நியமிக்கப்பட்டிருப்பது எதற்காக? ஒரு ஜோதிடர் அரசியல் ரீதியாக முதலமைச்சருக்கு என்ன ஆலோசனையை வழங்க முடியும் என்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை விரிவாக ஆலோசனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்போது ஒரு ஜோதிடரே அரசுக்கு ஆலோசனை கூறக்கூடிய பதவியில் அமர்ந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் வன்னியரசு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கார்த்தி சிதம்பரமும் நாடு முழுவதும் மக்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் முக்கியமான பதவியில் அமர வைத்திருப்பது விமர்சனத்துக்குரியது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முதலில் ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கார்த்தி சிதம்பரம் அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு இந்த தமிழ்நாடு அரசின் அரசியல் பிரிவு செயலாளராக, முதலமைச்சரின் அரசியல் பிரிவு செயலாளராக அவருடைய நீண்டகால நண்பரும் மற்றும் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாகவே அந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் விஜய்க்கு ஒரு சுனாமி அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றும் இந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்று முன்னரே கணித்திருந்தார் என்றும் செய்திகள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் விஜய் இல்லத்திற்கு அவர் பூங்கொத்தோடு சென்று நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் விஜயின் கல்லூரி காலத்தில் அவரோடு படித்த சமகால நண்பர் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. அதனால் இந்த தகவல்களுக்கு விஜயின் தரப்பிலோ தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டவர்களின் தரப்பிலோ ஒரு அதிகாரபூர்வமான விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றன. அபிரகாம்.